நைட்டெல்லாம் கதிரி கதிரி அழுததுக்கு காலையில் கண்ணெல்லாம் நல்லா பண்டு மாதிரி வீங்கிருக்கு. பரவாயில்ல, நம்ம மூஞ்சில இப்படியாவது சதை ஒட்டுதே. 2026 நந்தினி ஸ்ட்ராங்காக இருப்பா, எதுக்கும் அழமாட்டா, எதுக்கும் அசர மாட்டா, அப்படியே நிப்பா தூணாட்டுன்னு நினச்சேன். தூணை நல்லா ஆட்டி படுத்துட்டாளே இந்த மணிமேகலை. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாளோ. நந்தினி, கதவு திரடி. நந்தினி, இதோ வந்துட்டார்ல, காலையில் வந்ததுமே உடனே என்னை பார்த்துடணும், இல்லைன்னா இந்த அளவுக்கு தூக்கம் வராது. ஐயோ, தங்கச்சி ஒரு பக்கம் இப்படி இருக்குது, அண்ணன் ஒரு பக்கம் அப்படி இருக்கிறான். வரேன் தட்டாதீங்க. சீக்கிரம் திரடி. வரேன் இருங்க. ஆமாம், நான் எதுக்கு வரணும்? கதவு திறந்து தான் இருக்குது. சந்தோஷ், தாப்பால் போடலைங்க, நீங்களே திறந்து வாங்க. பைத்தியக்காரி. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க. செல்லக்குட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரின்ட்டு இப்போ நான் செல்லக்குட்டிங்கிறீங்க. அது சும்மா உளுலா கட்டிக்கு சொன்னது. சரிதான். அப்புறம் இந்த ரூம் இருக்குல்ல, என் ரூமு, இது ரொம்ப பெரிய ரூம் சந்தோஷ். இங்கே ஓடி பிடிச்சி கூட விளையாடலாம். ஓகே, அதுக்கு என்ன இப்போ ஓடி பிடிச்சி விளையாடணுமா? அதெல்லாம் வேணாம். அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறதுக்கு இடம் இருக்காதா? பின்னாடி போய் நில்லையா? வந்துட்டாரு இப்பதான் காலையிலேயே ஓட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு. அடி பாவி, இதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியிருந்தா நின்று இருப்பேனேடி. எவ்வளவு பெருசா பேசுறா பருத்துக்கு. போதும் சிரிச்சது, தள்ளி நில்லுங்க. ஓகே மேடம், தாராளமா தள்ளி நிக்கிறேன். என்ன கொஞ்ச நாளைக்கு தானே, இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தள்ளியெல்லாம் நீ போன்னு சொன்னா கூட வாய்ப்பே இருக்காது. உன்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு சுத்துவேன் நானு. நான் சந்தோஷமா பேசுறீங்க காலையில நீங்க. அது எப்படிங்க காலங்கத்துல 6:30 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க? உன் மாமா அப்படிதான்டி, சும்மா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எதுக்கு ஃபிட்டா இருக்கிறது, எனர்ஜியா இருக்கிறதுக்கு தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு ஒன்னு காட்டணும்னு வந்தேன்டி, பாக்குறியா? என்னது? இரு சொல்ல, ஒரே நிமிஷம் இரு. என்னங்க பண்றீங்க? இருடி ஒரு நிமிஷம். இப்ப பாரு. என்னங்க அது? கண்ணாடி போட்டிருக்க லேடி, கண்ணு தெரியுதா இல்லையா அவனுக்கு? இல்ல கிட்ட வந்து பாரு. கத்தாதீங்க, வரேன். எங்க என்னங்க இதெல்லாம்? கடவுளே, சந்தோஷே. சிரிக்காதடி, நேத்து நைட்டு தான் சேவ் பண்ணி வச்சேன். சூப்பரா இல்ல? எத்தனை கிஸ் கொடுத்துருக்கேன் பாரு. பூமர் மாமா மாதிரி பண்ணாதீங்கன்னா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க நந்தினி. இல்ல என்னடா இவன் இவ்வளவு அல்பத்தனமா பண்றான்னு கூட நினைச்சுக்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இது எல்லாமே என் கனவு நந்தினி. இப்ப எல்லாமே நடக்க போகுது. இப்ப நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. அதனாலதான் தைரியமா கான்டாக்ட் நம்பர்ல ஒய்ஃப்னு போட்டு வச்சேன். எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா இப்போ. கியூட்டா பண்றீங்க சந்தோஷ் நீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதடி. சரி, சும்மா விளையாட்டுக்கு பண்ண சந்தோஷ். அதுவும் இல்லாம நான் மட்டும் என்ன, உங்க ஃபோன் நம்பரை நான் புருஷன் தானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் லேட்டா சேவ் பண்ணிருக்கீங்க என் நேம் ஒய்ஃப்னு. லேட்டா இருந்தாலும் நடக்க போதில்ல, உண்மை ஆக போதில்ல, அதனால தான். அதுவும் இல்லாம ஒய்ஃப்னு வைக்கல, ஒய்ஃபின்னு வச்சிருக்கேன். பக்கத்துல ஒரே கிசா கொடுத்து வச்சிருக்கேன். நீ கொடுத்துருக்கியா? இல்ல அப்புறம் என்னடி, லேட்டா பண்ணாலும் நான் லேட்டஸ்டா பண்ணிருக்கேன்டி. சரி. இதே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தடி, எனக்கு அது போதும். இனிமேல் நீ யாருக்காகவும் அழாத. மெயினா அந்த மணி இருக்காளே பிசாசு, அவளுக்காக அழாத. அவன் அப்படி எல்லாம் பேசிட்டான்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டடி. இதுக்கு மேல நீ ஃபீல் பண்ணாத, சரியா? அதே மாதிரி அவளுக்காகலாம் எதையும் நீ விட்டு கொடுக்க கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? நான் இந்த விஷயத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்கேன். எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும், அண்ட் இந்த கல்யாணமும் நடந்தே ஆகணும், புரியுதா? சரிங்க சந்தோஷ். நம்புறேன்டி செல்லம். சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. இப்படி கேட்கறது கொஞ்சம் அல்பத்தனமா தான் இருக்கும், இருந்தாலும் கேட்கறேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல என் தங்கச்சி மணிமேகலை முக்கியமாடி? சந்தோஷ், என்ன நீங்க? பதில் சொல்லு நந்தினி. எங்க அவ என் ஃப்ரெண்டுங்க. உனக்கு இந்த கண்ணு முக்கியமா அந்த கண்ணு முக்கியமான்னு கேட்கற மாதிரி இருக்கு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, பளிச்சுன்னு பதில் சொல்லு. அவதான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா கூட நான் ஒன்றும் கோச்சுக்கு போறது கிடையாது. ஏன்னா நீங்க தான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்களா இருக்கிறீங்களே, அப்புறம் என்ன? இந்த தெளிவு உங்களுக்கு இருக்கே, எனக்கு அது போதுங்க. இப்ப நான் தைரியமா பதில் சொல்றேன். எனக்கு உங்களை விட அவதான் முக்கியம். அடிப்பாவி, ஒரு பேச்சுக்கு கூட நான் தான் முக்கியம்னு சொல்லல நீ. சரி விடு, இது நான் எதிர்பார்த்த பதில் தான். எல்லாம் தெரிஞ்சும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். சேச்சா, நான் தான் சொன்னேனே, கோச்சிக்கலாம் மாட்டேன். ஆனாலும் உள்ள ஒரு மாதிரி லைட்டா வலிக்குதுடி. என்னைக்கு நான் மட்டுமே உனக்கு முக்கியமாவேன், எனக்கு அந்த நாள் வேணும் நந்தினி. இப்ப நீ என்ன கேட்டேன்னு வையா, இங்க இருக்கிற எல்லாரை விட நீ தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருப்ப நந்தினி, எப்பவுமே இருப்ப. என் சின்ன வயசுல இருந்து நீ மட்டும் தான் இருக்க, இப்பயும் இருக்க, கடைசி வரைக்கும் இருப்ப. படிச்சுன்னு நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவேன், சரியா? எனக்கு நீயும் அந்த மாதிரி ஒரு நாள் சொல்லணும் நந்தினி. என்ன, எனக்கு அதான் வேணும். உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஆமா நந்தினி, ஏன் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஆசாசியா லவ் பண்ணேன் நந்தினி. உனக்கு நான் இது எப்படி சொல்றது, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, ஆனா அது வேணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீ, சரியா? உனக்கு நான் சொல்றது புரியுதா?
புரியுதுங்க, ஆனா அந்த அளவுக்கு நான் வருத்தானதுதான் தெரியல. ஒருத்தடி என் தங்கமே, நான் தான் சொல்றேன்ல, என்னை நம்பு, சந்தோஷம் நம்புடி. நான் என்ன சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீ ஒரு சூப்பர் ஃபிகர்டி. அதையும் தாண்டி உன் கேரக்டர் இருக்கே, ஐயோ, எனக்கு அது சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனாலும் எனக்கு அதாண்டி ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ரொம்ப வெக்கப்பட வைக்கிறாரே. ஏங்க போதங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரி சரி, பேசல. இதுக்கு மேல பேசினா நீ உருகிடுவேன்னு எனக்கு தெரியும். போதும் போதும், சந்தோஷ் இதுக்கு மேல பேச மாட்டான். ஆனா செம்ம பீசுங்க நீங்க. நீயும் தான். யோ, அதுனாடி நீ மட்டும் என்ன பீஸுங்கிற, நான் உன்னை திருப்பி சொன்னா யோவுங்கிற, மூஞ்சிய பாரு அவளுக்கு. அதெல்லாம் அப்படித்தான். சரி வாங்க, நம்ம மண்ணண்ணன் கிட்ட போய் பேசுவோம் கொஞ்ச நேரம். சரி வா. ஆனா நான் ஏற்கனவே அவன்கிட்ட பேசிட்டேன். நீ வேணா போய் அவன்கிட்ட பேசு. ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான். சரிங்க சந்தோஷ், நீங்களும் வாங்க. நீ போனதுடி, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? மாமனாருக்கும் மருமகனுக்கும் 1000 இருக்கும் பேசுறதுக்கு. நீ படி. இதோட சரி சரி, என்ன பேசுறீங்களோ பேசிக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். யோ, உங்ககிட்டலாம் யாரையா கேட்பா? எங்க அப்பா கிட்ட கேட்டா சொல்ல போறாரு, அவ்வளவுதானே. வந்துட்டாரு இப்போதான். எப்படி வெறுப்பேத்திட்டு போறா பாரு. இதுக்குன்னு கிளாஸ் எல்லாம் போவா போல இருக்கே இவ. அண்ணா வாமா நந்தினி, என்ன கிளம்பிட்ட போல? ஆமாண்ணா, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டோம். சரிம்மா. அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து டேரெக்டாக போயிடுவியா இல்லை எப்படிம்மா? இன்னைக்கு லீவ் போட்டுற போறியா? இல்லைண்ணா, ஏற்கனவே நிறைய லீவ் ஆயிடுச்சு, இன்னைக்கு போய் தான் ஆகணும். சரிம்மா. அப்புறம் என்கேஜ்மெண்ட் வேறு வரப்போகுது. ஸோ லாங் லீவ் சொல்ல போறியா இல்லை ஜாப் ரிசைன் பண்ண போறியா? என்ன பண்ண போற? ரிசைன் தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மணி மார்ச் மந்த் வரையும் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, அது வரைக்கும் அவளோட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிக்கலான்னு தோணுது. 2 பேரும் சேர்ந்து ரிசைன் பண்ணிவிடுவோம். ஏன்னா சேர்ந்து தானே ஜாயின் பண்ணோம். இப்போ நான் மட்டும் ரிசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்கேஜ்மெண்ட்காக, அவள் மட்டும் தனியாக ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அது நல்லா இருக்காது. அதான் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 4 நாள் மட்டும் லீவ் வாங்கிக்கிறேன். நீ அவளுக்காகலாம் பார்த்துக்கிட்டு இருக்காதம்மா நந்தினி, அவள் ஒர்த்தே இல்லை அதுக்கெலாம். சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்காக தான் முதல்ல அது வேலைக்கே வருது, இல்லைன்னா வீட்டிலே தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ரிசைன் பண்ணால் 2 பேரும் ஒன்றாவே ரிசைன் பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக விடுங்க. சரி, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? நேற்று பால் கொட்டிடுச்சுல உங்கள் மேலே, இப்போ எப்படி இருக்கீங்க? கொட்டிடுச்சு இல்லை, தோ அந்த பிசாசு தான் என் மேலே ஊத்துச்சு. என்ன எதுக்கு இப்போ என்ன பிசாசுங்கிறீங்க? நானும் உங்களை நேற்று பால் கேட்டேன். இல்லை நீங்கள தானே எடுத்துட்டு வந்தீங்க. வேணாம்னு சொல்லி நின்றுகிட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவேன் நான். அதுக்குன்னு பாலை தூக்கி அப்படியே மேலே ஊத்துறது? ஏண்டி, உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ? முதல்ல நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ யாருடி முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு? நீ பாலை ஊற்றி இருக்கிறது என் அண்ணன் மாலடி. அப்போ நான் தான் கேள்வி கேட்பேன். அதே மாதிரி சுட சுட பால் ஊற்றிக்கு உன் மூஞ்சில ஊத்துட்டா எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதுல, முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் எதுக்கு போனோம்? நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் போவேன். நீ மூடிக்கின்னு கிளம்பிங்கிறது. அவர்கிட்ட பேசணும், நீ கிளம்பு. முடியாது, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ பேசிக்க. எதுக்கு இப்போ இப்படி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே என் கல்யாணத்துல தான் என் கூட போட்டி போடுற. இதுல இப்போ நான் இவர்கிட்ட பேசுறதுல கூட நீ வந்து போட்டி போட்டு வந்து பேசணுமா? இப்போ நீ பேசுறது ரொம்ப முக்கியமா? உன்கிட்ட போட்டி போனதுனால எனக்கு ஒன்றும் இல்லடி, பொத்திக்கிட்டு போ முதலிங்கிறது. ஒன்றும் இல்லைன்னு தான் ஒன்னொன்னுத்தையே பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நீ இப்போ போறியா இல்லையா? நான் அவர்கிட்ட பேசணும். நான் தான் முடியாதுங்கிறல்ல. ஏங்க அவளை போக சொல்லுங்க இங்கிறது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் தங்கச்சி எங்கேயும் போக மாட்டா, நீ போ முதலிங்கிறது. ஏங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஊருக்கு கிளம்புறேன், உங்ககிட்ட பேசணும்னு தானே வந்திருக்கேன். அவளை போக சொல்லுங்க இங்கிறது. உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? போன்னு சொல்றல, போ இங்கிருந்து. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்ன நேத்து நான் உங்களை போன்னு சொன்னதுனால இப்ப நீங்க என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே கூட வச்சுக்கியேன். ஆனா நீ என்ன போன்னு மட்டும் சொல்லலையே, கொதிக்கிற பாலை கூட தானே என் மேல தூக்கி ஊத்துன. என்ன அதுக்கு நீங்களும் என் மேல இப்படி தூக்கி ஊத்துறமா பாலை? போய் எடுத்துட்டு வாங்க, நான் நிக்கிறேன். ஊத்துங்க என் மேல வேணா. உன்ன மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. நீ போயிங்கிறது முதல்ல. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பு தான். அது ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். அதுக்கு தானே இப்ப பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? நீ பேசுனா இப்ப எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நீ பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ அமைதியா போயிடுங்கிறது. இதுக்கு மேல என்ன பேச வைக்காது. ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாக்குறேன் எப்படி என்கிட்ட பேசாம போறீங்கன்னு நானும் பாக்குறேன். நந்தினி, உனக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல பாக்குறதுக்கு? நல்லா என்ஜாய் பண்ணிக்கடி. நான் வரதுக்கு முன்னாடி இங்க வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஏற்றி இதனை விட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி தப்பு தப்பா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. தெரிஞ்சிருச்சா? சரி, பொத்திக்கின்னு கிளம்பு. சி, இப்பதாண்டி புரியுது உன்னோட உண்மையான சுயரூபம் என்னன்னு. தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன டேஷுக்கிடி இங்க நின்று இருக்கிற? கிளம்புன்னு நானு. எனக்கு இப்போ இவளை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் அது ஒரு டம்மி பீஸுண்ணா, அதுக்கு போய் பயந்துக்கிட்டு. நீங்க வேற. நீ அவளை சாதாரணமாலாம் நினைக்காத நந்தினி. நம்ம நினைக்கிற மாதிரி அவள் ஃபன்னியாவோ இல்லை க்யூட்டாவோ இல்லை காமெடியாவோலாம் கிடையாது. அவளுக்குள்ள ரொம்ப மோசமான கேரக்டர் ஒழிஞ்சிருக்கு. அது நேற்று தான் நான் பார்த்தேனே. என்னால் இப்போ கூட அந்த ஷாக்கிங்ல இருந்து வெளியே வர முடியல. மணிக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் இருக்குமா? என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஏற்கனவே கூட ஒரு தடவை பிரச்சனை பண்ணா, அதுவும் உங்ககிட்ட தான் அவள் பிரச்சனை பண்ணா. அன்றைக்கும் நான் அவகிட்ட அப்படி தான் சண்டை போட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவளை பிடிச்சி திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அவள் சரியாயிட்டா. இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறான்னா இது எப்படி லைஃப்பில் நல்லா இருக்கும்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
ரொம்பலாம் யோசிக்காதீங்கண்ணா. அது ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி உண்மையிலே டம்மி பீஸ் தான் அது. அது நீங்களே புரிஞ்சுப்பீங்க போக போக. உன்னை அவ எந்த அளவுக்கு மோசமா பேசினா, ஆனாலும் அவளை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கியம்மா நீ. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த நாய் எனக்கு குழந்தையிலிருந்தே ஃப்ரெண்டாகி போய் தொலைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அது என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசினாலும் நான் அதை கடந்து தான் போவேனே தவிர அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. ஆனா அந்த நாய்க்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே தெரியலையேம்மா. அண்ணா நீங்கள் நாயின்லாம் சொல்லாதீங்கண்ணா. உங்களை கல்யாணம் பண்ண போது அது இப்படியெல்லாம் பேசாதீங்க, பாவம். ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், சரி இனிமேல் சொல்ல மாட்டேன். சரிங்கண்ணா. சரி வாங்க போவோம். அம்மா அப்பா கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நான் ஊர் கிளம்புறேன். சரிம்மா வா போலாம். இங்க பாரு ஆர்வ கொள்ளறியா, யார் என்ன சொல்ற? உன்னதான் சொல்றேன் ஆர்வ கொள்ளர்னு. ஏன் எதுக்கு? எப்படி பேசுற பாருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீ சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டோட ஒழுங்கா இரு, சரியா? அதை விட்டுட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போறேன், நான் போய் நகையை வாங்கிட்டு வர போறேன்னு என்கேஜ்மெண்ட்டுக்கு எந்த வேலையும் நீ செய்ய தேவையில்ல, எல்லாத்தையும் நாங்க பார்த்துப்போம். அது எப்படி? பொண்ணுக்கோ பையனுக்கோ என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கணும், அதுக்கப்புறம் நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட் saree வாங்கணும், அந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு. அதெல்லாம் நான் பண்ணாம எப்படி சும்மா உட்காந்துருப்பேன்? இதுக்குதான் உன் ஆர்வ கொள்ளருனது. அதையெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் முறை தெரியாம? மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அதை விட்டுட்டு நான் பண்றேன்னு புருஷனை பொண்ணுட்டி போட்டி போட்டுக்கிட்டு வராதீங்க எங்க கிட்ட. டே நாங்களே பாத்துக்கிறோம் மேடா, துணிமணி எல்லாம் நாங்களே எடுத்து கொடுக்குறோம், நகையெல்லாம் நாங்களே வாங்கி கொடுக்குறோம்டா, விட்டுருங்களாம்டா, ப்ளீஸ்டா. என்னடா சிவகுமார் ப்ளீஸ்ன்னு எல்லாம் கேக்குறா? ஐயோ கடவுளே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் கேக்குறேன்னா, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் மரும உப்புல சும்மா கம்பீரமா மேடையில நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே அவன் ஒரு பட்டு வேஷ்டி சட்டையிலையோ இல்லைன்னா ஒரு அழகான கோட் சூட்டுலையோ சும்மா அப்படியே கம்பீரமா நிக்கணும்டா. ஆனா உன் பொண்டாட்டி போய் துணி எடுத்து குத்துதுன்னு வைய, ஒரு சுடிதாரை வாங்கி மாட்டி விட்டுறான் அவனுக்கு. அப்புறம் அவன் இந்த ஷோரூம்ல இருப்பானே பொம்மை, அந்த மாரி நின்னு கிடப்பான். அண்ணா அண்ணா, அது சுடிதார் இல்லண்ணே, ஷெர்வானி. செருவானியோ மாட்டு சாணியோ, ஆக மொத்தத்துல அது சுடிதாரு, அவ்வளவுதான். டேய் பாருங்க எப்படி பேசுறாருன்னு. ஷெர்வானி போட்டாதானே அழகா இருப்பான் சந்தோஷ். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே மாடல் எல்லாம் கூட பார்த்து வச்சுட்டேன் ஆன்லைன்ல, அது மாதிரியே வாங்கலான்னு ஆசைப்படுறேன். இதைத்தான் நைட்டெல்லாம் உட்காந்து தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருந்தேடி போன்ல. ஏங்க நான் தான் சொன்னேன்ல, அவ சுடிதாரை தான் வாங்கி மாட்டுவா என் பிள்ளைக்குன்னு. மறுபடியும் சுடிதாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு புருஷனை பொண்டாட்டியும். அது ஷெர்வானி. ஏய் செருவானி எல்லாம் கல்யாணத்துல ரிசப்ஷனுக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு கோட் சூட் வேணா வாங்கி கொடுத்துக்கலாம், பட்டு வேஷ்டி சட்டை கூட வானா சொல்ற. கோட் சூட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ஷெர்வானி. சும்மா ஷெர்வானி நீ. இங்க பாரு ஷில்பா, மரப்படின்னு பார்த்தா கூட பையனுக்கு நாங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சரியா? பொண்ணுக்கு தான் நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஷெர்வானி கிருவானி இன்னொரு தடவை வராது நீ. ரொம்ப தான் பண்றீங்க. அப்படிதான் நீ பண்ணுவா? ஆமாம்மா அப்படிதான் பண்ணுவான். பாரு கோட் சூட்டு வாங்கி என் சந்தோஷம் சும்மா அழகா நிக்க வச்சுட்டு, கழுத்துல அப்படியே ஒரு முறுக்கு செயினை போட்டுட்டு, கையில ஒரு 2 சவரத்துல மோதிரத்தை வாங்கி மாட்டி விட்டுன்னு வையன், என் மாப்பிள்ள அப்படியே கெத்த நிப்பான். முன்னாடியெல்லாம் எல்லாரும் என் கல்யாணத்தை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட்டை பற்றியே மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்ட அந்த நந்தினி, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேயும். சி, வெறுப்பாக இருக்கு. அண்ணா அவங்க பேசுறதெல்லாம் கேக்குதா உனக்கு? கேட்டுட்டு தாண்டா இருக்கேன். அம்மா வாங்கி தர ஷெர்வானியை எப்படா போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மாமா குறுக்குல பூந்து எனக்காக கோட் சூட்டு வாங்குறேன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகேவா இருந்துச்சுடா. அப்புறம் சொன்னாரு பாரு அந்த முறுக்கு செயின் 2 சவரத்துல மோதிரம், ஐயோ அதை நினைக்கும் போதே எனக்கு இப்பவே பதறுதுடா. மிரட்டல் காம்பினேஷன்ல அவரை மாதிரியே ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் உன்ன ஏன்டா நீ வேற என்னடா அந்த குரூப் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஒத்துக்குனாங்க போல எல்லாத்துக்கும். ஆமாண்ணா ஒத்துக்கிட்டாங்க போல. நீ பாரு உன் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நகை கடை வியாபாரி மாதிரி நிக்க போற. என்னடா இது எனக்கு வந்து சோதனை? எங்க சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என் அப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா 2 சவரத்துல மோதிரம் வாங்கி தருவேன்னு சொல்றாரு. மாட்டிக்கின்னு சுத்துங்களா? பேசுவடி நீ பேசுவ, கையில ஒரு டிவி பெட்டியை மாட்டின்னு சுத்துற மாதிரி இருக்கும். போடி அமைதிரி, எனக்கு அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இருக்காதீங்க பிசாசுங்களா. அம்மா அண்ணா அந்த குட்டி சாத்தா வண்டியில வந்து உட்காருமா இல்ல உட்காராதா? பைத்தியம் இன்னும் தெரியல போலியே அதுக்கு. ஏன் மணிமேகலா, ஏய் வண்டியில வந்து உட்காருவா. ஏய் வர இருடா, அவர் வரட்டும், நான் பேசிட்டு வரேன். எவரு? மனோஜ் அண்ணன் தாண்டா சொல்றா, அமைதியாரு பேசிட்டு வரட்டும். அது தெரியாது எனக்கு, நீ சும்மா இரு, அது விருப்பத்துவான். அவர் எப்பயோ வேலையை கிளம்பி போயிட்டாராண்டியா, நீ வந்து வண்டியில ஏறுவா. சும்மா அமைதியா இருடா, அவர் வீட்டுல தான் இருக்காரு, எனக்கு தெரியும். வீட்டுல இருக்கிறாரா? அப்ப எதிர்க்க வர்றது யாரு? அதானே. என்னப்பா செட்டில் ஆயிட்டீங்க போல எல்லாம் கார்ல? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கடா கிளம்பிட்ட இவ்வளவு காலைல? கம்பெனிக்கு தாண்டா போறேன். இவ்வளவு சீக்கிரமா? மச்சான் மணி 7:30 தான்டா ஆகுது. தெரியும் மச்சான், எப்படியோ கொஞ்சம் நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுவீங்க. எனக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கும், அதான் நீங்களா இருக்கும்போது நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன்னு வையா, எனக்கு பெருசா ஃபீலிங்கா இருக்காது, அதான். ஓ எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு வருத்தப்படுறியா? ப்ரோ நீங்க வேற நம்மள மிஸ் பண்றேன்னு அவரையும் வருத்தப்படுறாரு. அவரு காதலியை மிஸ் பண்ணுவார்ல, அதான் அவர் வருத்தப்படுறாரு.
அட நீ வேற யார் ராகுல் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க பா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. தேங்க்ஸ்பா. சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்கண்ணே, நான் கிளம்புறேன். டேய் அப்பா அம்மா கிட்ட பேசுனியா? உள்ளே அத்தா மாமா கிட்ட பேசிட்டு தாண்டா வந்தேன், பயப்படாது. தப்பா எடுத்துக்காத மச்சான், நீ அப்செட்டா இருக்க அதனால பேசாம வந்திருப்பியோன்னு நினைச்சிட்டேன். சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அவ பண்ணதுக்காக நான் எதுக்கு மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்க போறேன்? நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கேன். சரி மச்சான், சரிடா மச்சான், இப்போ கிளம்பு. போயிட்டு வரேன்டா. அம்மா தங்கச்சி போயிட்டு வரேன். டே ராகுல போயிட்டு வரேன்டா. பாய்ண்ணா, நான் ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா பாய் ப்ரோ. பாய்ப்பா. அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே போயிருவாரா இல்ல நம்ம கிட்ட பேசுவாரா? ஐயோ வெறுப்பேத்துறாரே இவரு. சரிடா, மண்டபத்தை புக் பண்ணிட்டு கால் பண்றேன். மறக்காம ஃபோன் பண்ணு. அண்ணே பத்திரிக்கை எதனா அடிக்கலாமா எங்கேஜ்மெண்ட்டுக்கு? பத்திரிக்கைலாம் எதுக்குமா? என்ன என்கிட்ட பேசாமே போறாரு? ஏன் நந்தினி இவரு நாடி அப்படியே போறாரு? வண்டியை நிறுத்திட்டு மணிக்கிட்ட பேசிட்டு போவாருன்னு நினைச்சா. தெரியலையேடா, நானும் அதை தான் நினைச்சேன். ஆனா போயிட்டாரு. இன்னும் கோவம் போல அவருக்கு. அப்படி மணி என்ன பண்ணிட்டான்னு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு? இவர் எத்தனை போய் கொடுத்த பாலை வேணான்னு சொன்னா அவ்வளவுதானே, அதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு? அப்படி சொல்லி இருந்தா கூட பரவாயில்லையே, பாலத்துக்கு மேல எல்லாம் ஊத்தணும். முன்னாடி நாளைக்கு நீ வாயிலே பேசினுக்கிற? வாயில தானடா எல்லாரும் பேசுவாங்க, பின்ன மூக்கலையா பேசுவாங்க? பண்ணியே வாய்க்குள்ளவே பேசினுக்கிறியா, அதை சொன்னேன். ஓ அப்படி. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மா சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. எவ்வளவு நேரம் தான் நின்று முக போட்டு இருப்பீங்க? இருமா 5 நிமிஷம். 5 நிமிஷம்னு சொல்லி சாயங்காலம் 5 மணி அவர் வரையும் பேசின்னு இருக்க போறாங்க போல இருக்குது. அப்புறம் மை டியர் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த ஆபீஸே. பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் நல்லபடியா போச்சா? பயங்கரமா போச்சுங்க. விளையாட்டு போட்டி அது இதுன்னு அமர்க்கலை படுத்திட்டோம்ல. நீங்களும் வந்திருக்கலாம், நாங்க அப்பவே கூப்பிட்டோம். எங்களுக்கும் வரணும்னு தான் இருந்துச்சு. பட் என்ன பண்றது, வருஷத்துல ஒரு தடவை தான் நாங்களும் ஊருக்கு போயிட்டு வர முடியும். அதனால தான் போயிட்டோம். அதுவும் சரிதான், ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்றீங்க. சரி ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வாங்க. என்ன ட்ரை பண்றோம். அப்புறம் நந்தினிய வாழ்த்துக்கள்மா. எதுக்கு? அதானே நானும் சொல்ல மறந்துட்டேனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்தினி. எதுக்கு இப்ப என்ன கங்க்ராச்சுலேட் பண்றீங்க? இந்த மாசமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேனா நானு? அதுக்கு இல்ல, அதுவும் இல்லாம இந்த மாசம் இன்னும் முடியலையே. அதானே, அப்புறம் எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றீங்க? ஒருவேளை நான் நல்லா பண்ணுவேங்கிற நம்பிக்கையில கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றீங்களா அட்வான்ஸா? அதெல்லாம் இல்லம்மா. அப்ப எதுக்குன்னு சொல்லுங்களேன். ஏமா உனக்கும் சந்தோஷக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல, அதுக்குதான் இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாவி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிட்டா போல இருக்கு அதுக்குள்ள. ஓகே தேங்க்யூ சோ மச். எதுக்கு இப்ப இவ சீன்னு சொல்லிட்டு போறா? என்ன இந்த மணி சொல்லாம கொள்ளாம போகுது அது பாட்டுன்னு? அவ இன்னைக்கு ஹீல்ஸ் போட்டுட்டு வந்தால, கால் எதனா வலிச்சிருக்கோம், அதனால போயிருப்பா. ஓ அப்படியா, சரி அது கிடக்குதே. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா உனக்கு, மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நினைச்சது நடக்க போகுது. அதுவும் இல்லாம சந்தோஷோட பல வருஷம் கனவு நினைவாக போகுது. சரிங்க குணா, தேங்க்யூ சோ மச். ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படிங்க தெரியும்? நான் கூட சொல்லல உங்களுக்கு. அப்புறம் யார் சொன்னா? அதுவா, குணாவோட ஆள் இருக்கால சித்ரா, அவதான் சொன்னா. டேய் என்னடா நீ எரும மாடு ஆளு கிளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பொண்ணுடா அது, குணாவோட ஆளில. என்னோட ஆளில. ஐயோ அந்த பொண்ணு சித்ரா இருக்குல்ல, அன்னைக்கு கூட நாங்க மீட் பண்ணமே உங்க வீட்டுல, அதாவது சந்தோஷ் வீட்டுல. அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுமா. அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. நம்பிட்டேன். அதான்டா நந்தினி, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. டேய் நீ வேற ஏன்டா? அம்மா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்டு அவ்வளவுதான். நான் தான் சொல்லிட்டேனே நம்பிட்டேன்னு, அப்புறம் எதுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? அதுவும் சரிதான். சரிம்மா, சரிம்மா, வாழ்த்துக்கள்மா உனக்கும் சந்தோஷக்கும். சரி வாடா மச்சான், போய் வேலையை பார்ப்போம். அப்படி போயிட்டா எப்படி? உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னது சித்ராவா? அதை சொல்லிட்டு போங்க. ஆமாம்மா, அந்த பாப்பா தான் சொல்லிச்சு. ஆமாமா, குணாவோட பாப்பா. என்னங்க சௌமியா கூட கலாய்க்கிறாங்க உங்களா? என்ன பண்றது, நேரம் கிட்ட நேரத்துல தான் அந்த பல்பு கண்டி கலாய்க்கும். இந்த பேரு சௌமியா வேணாம், அமைதியா இருந்துருன்னா. சின்ன பையன்டா நீ. சரி வாய முடிய. இன்னைக்கு அப்டேட் வந்துருக்கு புதுசா, தெரியுமா உனக்கு? அவன் டீம் பசங்களுக்கு எல்லாம் சொன்னியாத? காலையிலே பிரீஃபிங் கொடுத்துட்டேன். டேய் சும்மா இருடா, அவளை எதுக்கு தொலை பண்ற? அவ அதுல எல்லாம் கரெக்டா இருப்பா. சரி கைஸ், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வானந்து நீ போலாம்? போலாம் கமல். ஆனா எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணுமே. என்கேஜ்மெண்ட்டுக்கு லீவ் வேணும்னு கேட்க போற, அவ்வளவுதானே? எடுத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ராகவ் கிட்ட பேசிக்கிறேன். என்ன கமல் எதுவுமே சொல்லாம லீவ் எடுத்துக்கோன்ட்டீங்க? ஏற்கனவே 4-5 நாளா லீவ் போட்டு வச்சிருக்கேன் பொங்கலுக்கு நானு. உன்னையெல்லாம் அவன் எதுவும் கேட்க மாட்டான் நந்தினி. உனக்காக கமல் இது கூட பண்ணலனா எப்படி? ஏன் எதுக்கு இப்ப அப்படி பேசுறீங்க? நான் எந்த தப்பான அர்த்தத்திலயும் சொல்லல. நீங்க தப்பா பேசுறீங்கன்னு நான் எதனா சொன்னேன்னா? ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தானே கேட்டேன். நந்தினி காலையிலேயே நான் ரோஸ் பண்ணாதம்மா, நான் இதை தெரியாம சொல்லிட்டேன். கமல் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அதனாலதான் உனக்கு ஃபேவர் பண்றான், அதைத்தான் சொல்ல வந்தேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பேசி பழகுங்க சௌமியா, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. சரி ஓகே கைஸ், யூ கேரி ஆன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
போறத பாரு ஒடிக்கி. ஐயோ நீங்க இருக்கிறத மறந்துட்டேனே. எங்க அதுகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. சான்ஸே இல்ல, போட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், கவலைப்படாத. பை த வே, அவ நேம் ஒடிக்கின்னு தானே சொன்னேன்? ஆமா மச்சான், ஒடிக்கின்னு தான் சொல்லிச்சு. நான் அவகிட்ட தானே கேக்குறேன், கொஞ்ச நேரம் வாய மூடு, நீ சொல்லுமா. ஒடிக்கின்னு தான் சொன்னேன். சூப்பர் நேம். பேசாம சௌமியாவோட நேம் ஒடிக்கினே மாத்தி என் போன்ல சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஏய் என்னங்க நீங்க, அதெல்லாம் வேணாம். என் போனை வாங்கினா அவ பார்க்கவா போறா? ஒடிக்கினே சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஒடிக்கி காலிங்னு வரும்ல. நினைச்சு பார்க்கவே சிரிப்பா இருக்கு. இது என்ன பெரிய காமெடின்னு இப்படி சிரிக்கிறாரு. கமல் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இல்ல எதனா பிரச்சனையா? ஏமா அப்படி கேக்குற? இல்ல சும்மா சும்மா சிரிக்கிறீங்களே அதான் கேட்டேன். ஏமா ஒரு மனுஷன் சிரிக்கிறது தப்பா? சிரிப்பு வரும்போது தானே சிரிக்க முடியும். சரிதான், ஆனா மொக்க காமெடிக்கு கூட சிரிக்கிறீங்களே. அவன் அப்படித்தான்மா, பொண்ணுங்க சீன்னு சொன்னா கூட சிரிப்பான். அது நீங்க, அவர் கிடையாது. எனக்கு தெரியும் அவரை பத்தி. அப்படி சொல்லுமா. ஃபைனலி எனக்காக ஒரு பொண்ணு பேசுறா படுறா. கேட்டுக்கடா என்னை பத்தி அவகிட்ட. கேட்டுக்கிறாங்க. இப்படியே நின்று மொக்க போட்டு இருந்தோன்னு வை, ராகு வந்து நம்மள கீழின்னு கிழிப்பான். வாங்க போய் வேலையை பார்ப்போம். ராகவன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. எங்க கமல், நான் இவ்வளவு லீவ் எடுக்கிறேனே, உங்க மேனேஜர் உங்களை பிடிச்சி திட்ட மாட்டாரா? எதுக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு லீவ் கொடுக்குறீங்கன்னு? அவன் யாரு சிக்கன் பப்ஸ் திட்டுறதுக்கு? நான் பாத்துக்கிறேன் வீடு. அதுவும் இல்லாம உங்க தொட்டி இருக்காருல்ல அவரு. நந்தினி ஐ எம் சாரி, உங்க மாமா இருக்காருல்ல அவரு தான் இங்க ஹெட்டா இருக்காருல்ல. அப்புறம் என்ன? எங்க மாமாவை தொட்டின்னு சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இல்ல? ஏங்க இப்படி இருக்கிறீங்க? போ, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நந்தினி நான் தான் சாரி சொல்றேன்ல. அந்த சாரியை எங்க மாமா கேபின்ல போய் சொல்லிட்டு வாங்க. கேபினுக்கு சொன்னா போதுமா? உங்க மாமாக்கு சொல்ல வேணாமா? ஐயோ ரொம்ப சிரிப்பு வருது எனக்கு, கீழே விழுந்துருவோம் போலயே, வந்து காப்பாத்துறீங்களா? திஸ் இஸ் தி ரீசன் ஐ லவ் ஹர் சோ மச். எப்படி பேசுறா பாரு. எத்தனை தடவை வேணாலும் இந்த பொண்ணுக்காக காதல்ல விழலாம்டா. மச்சி தெரியும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது தெரியும். வா போய் வேலையை பார்க்கலாம். தெளிவான முட்டாள் ராணி. சரி வா போவோம். பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லிக்கடா. இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்றதுனால நான் முட்டாள் ஆவேன்னா தாராளமா நான் முட்டாளாவே இருப்பேன். நீ வா போலாம். இனிமேல ஆபீஸ்ல கூட எல்லாம் இவ எங்கேஜ்மெண்ட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. எரிச்சலா இருக்குது. இவர் என்னடானா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ச்சே, எத்தனை தடவை தான் பண்றது? ஊர்ல இருந்து நான் கிளம்புறப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. இப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு பாரு. எரிச்சலா வருது எனக்கு. எடுத்துதான் தொலைங்களேன். ஹலோ, ஏங்க போனே எடுக்க மாட்டீங்க நீங்க? இப்போ எதுக்கு நீ திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ போன் வை. என்ன இப்ப பிஸியா இருக்கிறீங்க நீங்க? காலையில நான் அங்க இருந்து கிளம்பும் போது கூட என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேசல. உங்ககிட்ட ரூம்ல பேச வந்தேன், அப்பயே நீங்க என்கிட்ட பேசல. எதுக்கு என்ன இப்படி அவாய்ட் பண்றீங்க? பாரு, தேவையில்லாம சீன் போடாத சரியா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீ போன் வை, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என் போனை வைக்காதீங்க. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றல, நீ வை. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நீ பண்றது மட்டும் மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இல்லையா? உன்னை யாரா கஷ்டப்படுத்தினா மட்டும் உனக்கு வலிக்குதா? என்ன பொண்ணா இருப்ப நீ? நீ போன் வைடி, எனக்கு உங்ககிட்ட பேசவே எரிச்சலா இருக்கு. ச்சே, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இந்த நந்தினி தான் காரணம். நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். அடடடடா, சும்மா விட மாட்டியா? அடேங்கப்பா, நந்தினிக்கும் மணிக்கும் ஏதோ சண்டை போலையே. சௌமியா, சான்ஸை விட்டுறாத, என்னன்னு அலசி ஆராய்டி. மணி, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இங்க நின்று எழுதிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா ஒண்ணும் இல்லைங்கிற? அழுது முகலாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணு. எப்படி இருக்கு பிற மூஞ்சி? விடுங்க சௌமியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. என்னம்மா ஒண்ணும் இல்லைங்கிற? நான் உன்னை எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் ஃபேஸ் எனக்கு தெரியாதா? எப்பவுமே சிரிச்ச முகமா கலகலன்னு இருப்ப. இப்ப பாரு, அப்படியே காலை எழுந்து போயிருக்க. கல்யாண பொண்ணு வேற நீ. இப்படி எல்லாமா இருக்கலாம்? சே, அழாதம்மா. ஒண்ணு இல்ல அழாத. நீ ஃபேஸ் வாஷ் பண்ணு, நம்ம கேண்டீன் போலாம், டீ சாப்பிடலாம் வா. அதெல்லாம் வேணாம். அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சந்தோஷோட தங்கச்சி நீனு. உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, அழறேன்னு தெரிஞ்சோ. நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம கேண்டீன் போலாம். சரி. ஆடு சிக்கிருச்சு, சூப்பு வச்சிட வேண்டியதுதான். எவ்வளோ மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்னையும் அந்த நந்தினியையும் பிரிக்கணும்னு. இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, விட மாட்டேன். கண்டிப்பா அதோட மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணாம விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் பிரிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நந்தினி மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமே. சரி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தானே உன்னை கேண்டீனுக்கு கூப்பிட்டுருக்கேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன்.